என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை. நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதை விட பெரிதான மேன்மை வேறு ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஓ என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. ஆமென், ஆமென். இந்த வாலிப பிராயத்துல, இந்த வாலிப பிராயத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை மேன்மையா நினைப்பார்கள். ஆமென். அநேகர் அழகை மேன்மையா நினைப்பார்கள், தங்களுடைய டேலண்ட மேன்மையா நினைப்பார்கள். ஆமென். சிலர் அநேகரை ரோல் மாடலா வச்சிருப்பாங்க, ஹீரோஸா வச்சிருப்பாங்க, அவங்களெல்லாம் ரொம்ப மேன்மையா நினைப்பாங்க. ஆனா இது எதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லான்னு கேட்டா, நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்குமான்னு கேட்டா ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹல்லேலூயா, இயேசுவை தெய்வமாக கொண்டது, சொந்தமாய் கொண்டதை மேன்மையாய் நாம் நினைப்போமானா அது இங்கே மட்டும் இல்ல, அங்க போனால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ஆசாப் சொல்லுகிறான், ஆண்டவரே பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு வேற யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. எனக்கு மேன்மை அப்பா உம்மை சொந்தமாய் கொண்டது. எத்தனை தம்பிங்க, எத்தனை தங்கச்சிங்க இந்த மத்திய வேளையில அப்பாவை பார்த்து சொல்ல போறீங்க, உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியம். அப்படி சொல்ல விரும்ப ரெண்டு கையை உயர்த்தி கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து கமான் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் இயேசுவே உம்மை என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதானமே வேறொன்றும் இல்லையே. ஓ என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டேன். ஷபகராத்தனலரா. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். ஆமென். பாருங்க, ஆராதிக்க மட்டும் வெட்கப்படவே கூடாது. ஆமென். எது செஞ்சாலும் பாதி இல்லை முழுசா செய்யணும். கையை உயர்த்துறதும் ஃபுல்லா எல்லாம் நல்லா ஃபுல்லா ரெண்டு கையை நல்லா உயர்த்த முடியும்னு சொல்றவங்க நல்லா உயர்த்தி கமான். இப்ப சொல்லுங்க, என் இயேசுவே உம்மை ஓ இதை விடவும் வேறொன்றும் சதமா. என் இயேசுவே உம்மை ஷகராத்தனலரியாத்தனா. இதை விடவும் அப்படியே தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. தலைக்கு மேல கையை தட்டி
தேவன் அல்லவர். ஆமென். அப்படி கொஞ்சம் எழுப்பி நிற்கலாமா? ஒரு 10-15 நிமிஷம் கூட. ஓ, என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். சொல்லுங்க, என் நிலைமை நன்றாய், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். 2 கைகளை உயர்த்தி, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காண. உம்மை போல் என்னை ஹல்லேலூயா, நேசித்தவரில் இதுபோல உம்மை போல் என்னை நேசிக்க ஒரு ஆண்டவருடைய அன்பை நினைத்து ஹல்லேலூயா, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க என் நிலைமை நன்றாய், என் நிலைமை நன்றாய் அறிந்த, என் நிலைமை அவர் அறிவார், என் நிலைமை அவர் அறிவார். ஆமென். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். முடிந்தால் கைகளை உயர்த்தி, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை ஆண்டவரே, நேசித்தவரில் இதுபோல் அன்பை. உம்மை போல் இன்னும் காணவில்லை. ஆமென். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டில் நாங்கள் கொஞ்சம் பிரதர்ஸாக இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதான் ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தாங்க. எப்படி இந்த பாட்டை கொடுத்தாங்க அப்படின்னா, கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணுவார். அப்போ பைபிள் சொல்லுது, அவருடைய வியர்வை இரத்தமாய் விழுந்துச்சான். அந்த அளவுக்கு வியாகுலப்பட்டிருப்பார், அவ்வளோ வேதனை அவர் கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அனுபவித்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. பாருங்க, இயேசு கேட்டு பிதா நோ சொன்னதே கிடையாது. ஆனா இங்கேயும் இயேசு கிறிஸ்து சித்தத்தை வச்சதுனால பிதா மௌனமா இருந்துட்டார். மாறாக ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறார்.
ஆமென். இவ்வளவு வியாகுலப்பட்டு அந்த வேதனையில அவ தம்மை ஒப்பு கொடுக்க ரீசன் என்ன அப்படின்னா, அவருடைய மனசுலையும் பிதாவுடைய மனசுலையும் நாம மட்டும்தான் இருந்தோம். ஆமென். அந்த ஜெபம் எனக்கு அன்னைக்கு நைட்டு இப்படி என் காதுல கேட்டுச்சு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கினாலும் பரவாயில்ல, என் பிள்ளை என்னை விட்டு போயிடக்கூடாது. எனக்கு வந்த அழுகை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் ஜெபத்தை முடிச்சுட்டு நேராக என்னுடைய ரூமுக்கு போனேன். கதவு போட்டுட்டு என் பெட்டில் உருண்டு அழுதேன். இவ்வளோ அன்பா ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்ன நீங்க உள்ளங்கையில் வரைஞ்சதுனால உங்க கையில் ஆணி அடிச்சாங்கப்பா, பாதத்தில் அமர இடம் கொடுத்ததுனால உங்க பாதத்திலையும் ஆணிகளை அடித்தார்கள், என்னை நீர் மார்போடு சேர்த்து அணைத்ததுனால் அங்கும் ஈட்டியால் குத்தினார்கள், என்னையே நீங்க எப்பவும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால அங்கு முட்களால் காயம், என்னால உங்களுக்கு இவ்வளவு காயம் வேதனை, நான் உண்மை இவ்வளவு வேதனைப்படுத்துகிறவன் என்னை எல்லாம் அறிந்தோம், அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன், காருண்யத்தால் இழுத்து கொண்டேன் என்று சொல்லி என்னை உமோடு கூட சேர்த்து கொண்டீரே. அப்படி சொல்லி அழுது கொண்டிருந்த போது தான் கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார். பாருங்க, நம்முடைய மைனஸ், நம்முடைய குறைகள் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டுனாலே எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்களும் நம்மளை மட்டம் தட்ட ஆரம்பிப்பாங்க, நம்மை அற்பமாக எண்ண ஆரம்பிப்பார்கள். ஆனால் நம்முடைய நிறை குறை எல்லாம் அறிந்தும் உண்மையாய் நேசிக்கிற ஒரே அன்பு இயேசுவின் அன்பு மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்பு நினைக்கணுங்க, மாயையான அன்பு அல்ல இது. ஆமென். மாறாத அன்பு. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். ஒரு விஷயம் கூட உள்ளத்திலிருந்து உண்மையா இந்த பாடலை பாடி ஆண்டவரை நினைத்து பாடி, ஓ ஜீசஸ், எல்லாரும் சேர்ந்து ஆமென். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாடுங்க. ஓ மீறின பின்பும், ஓ என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் ருசித்தவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை, உம்மை போல் என்னை ஒருவரும் இல்லப்பா, நேசித்தவரில் இது போல் அன்பை என் நிலைமை நன்றாய், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், என் நிலைமை, என் நிலைமை. சத்தமா பாடுங்க தம்பிங்க, சத்தமா பாடுங்க. ஓ மீறின பின்பும் உம்மை போல், உம்மை போல், ஆமென். ஷகலரியாத்ரே நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும், உம்மை போல், உம்மை போல் என்னை நேசிக்க, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அலைந்தேன் பல நாள், உம்மையும் அறியா மறந்தே தீர்ந்த துரோகியை, அலைந்தேன் பல நாள், அறியா ஜீசஸ். ஆமென். எதிர் பேசும் அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே, என்னையும் அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர்
அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அன்பே 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 ஆருயிரே ஆனந்தமே ஆனந்தமானந்தமே ஆனந்தமே ஆனந்தமானந்தமே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாய் தேடி வந்த அழகான கண்கள் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டவரே ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உள்ளத்திலிருந்து உண்மையா சொல்லுங்க, ஆமென். தூக்கி ஹalleluya சேர்த்து கொண்ட அழகான கண்கள் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான முடிந்ததென்று நினைத்த நான் சகரபத்துலலா ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி யாரும் அறியாத என்னை நன்றாய் எஸ் ஃபாதர் ஹalleluya தேடி வந்த நல்ல நேசரே உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நீங்க மட்டும் பாருங்க, யாரும் அறியாத யாரும் நன்றாய் அறிந்து தேடி வந்தவரே உள்ளத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, யாரும் அறியாத யாரும் நன்றாய் அறிந்து சேமா கரியாந்தரோ தேடி வந்த அழகான கண்கள் ஆமென் முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்த நன்றி ராஜா. Thank you Father. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட அப்படி சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் சத்தமா பாடுங்க, தூக்கி வேண்டும் என்று சொல்லி என்னை
சேர்த்துக் கொண்டவரே, அழகான கண்கள், அழகான ராஜா. ஆமென். முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றே, அழகான ஓ ஃபாதர். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவராக்கும். உம்முடைய காருண்யமே எத்தனை அருமையானது. வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள், அழகான கண்கள். ஹalleluya. Remama karahantara lariantara lara ebala rabashatara lariantara. Amen. Amen. ஒரு 2 நிமிஷம் அப்படி ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னையும் பார்த்தீங்களே ஆண்டவரே, யாரும் ஏறிட்டு கூட பார்க்க ஹalleluya இல்ல ஆண்டவர் இந்த உலகத்துல. நீங்க என்னை கண்ணோக்கி பார்த்தீர் ஆண்டவர். ஆமென். எவ்வளவு மேன்மையாய் பார்த்தீர் ஆண்டவர். ஆமென். எவ்வளவு மேன்மையாய் பார்த்தீர் ஆண்டவர். உம்முடைய பார்வை தான்ப்பா இந்த வாழ்க்கை தெரிய இன்னும் எரிய வச்சுட்டே இருக்கு. என்றோ முடிந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கை மங்கின பல சூழ்நிலை வந்தது. ஆனால் நீர் அணைய விடவில்லை ஆண்டவரே. என்னை வாழ வைக்கிறீங்கப்பா. இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்வீங்க, நான் நிற்கவில்லை, கர்த்தர் என்னை நிற்க வச்சிருக்கிறா. ஹalleluya. என் அப்பா கண்ணில் கிடைச்ச கிருபைதான் நான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு சமகரபஹதரோ ஹே மமதுனோ தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டவரே. நீங்க மட்டும் பாடுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டவரே. ஓ தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி வேண்டும் என்று சொல்லி ஓ ராஜா சேர்த்து கொண்டவரே. அப்பாவை பார்த்து பாடுங்க. அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. சத்தத்தை எழுப்பி பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஓ இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலே அன்பு கொண்டு என்னையே மீட்க உம்மாயே தந்தீ. உம் அன்பிற்கு இணையில்லை
வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே 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 என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும். நீ இயேசுவை பார்த்து சொல்லுங்க. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும். நீங்க மட்டும் போதும்பா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம் ஆண்டவர் சமூகத்தில். தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. காலையில் ஒரு நல்ல செய்தியை கேட்டிருப்பீர்கள். ஆமென். மதியம் நான் ஒரு பிரசங்கம் அல்ல உங்கள் மத்தியில் பேச போகிறது. ஆண்டவர் நினைவிலே வைத்த ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் சொல்லி, ஒரு சின்ன செய்தி தான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். வேகமாக எடுத்துக்கோங்க. பைபிள் உள்ள எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒருத்தங்க சத்தமா வாசிக்கல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி அந்த கடைசி 3 வார்த்தைகளை சத்தமா சொல்ல. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. எல்லாரும் வலது கரத்தை கடைசி 3 வார்த்தைகளை. என்ன? நான் அடிமைப்பட மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. நான் அடிமைப்பட மாட்டேன். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. பவுல் சொல்றார் பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென் ஆமென். ஆனா நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த மதிய வேளையில நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ரோமர் 8 பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாரு. ஏறக்குறைய 17 காரியத்தை சொல்லிட்டு சொல்றாரு, இவைகள் எல்லாம், இவைகளில் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்து இருக்கிறேன். கொரிந்தியர் 6 சொல்ற, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இப்படிப்பட்ட சவாலான வாழ்க்கையை வாழ்ந்த பவுல் தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கணும்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் தெரியுமா? அடிமைப்படாத வாழ்க்கை வாழணும். ஆமென். நான் யூஸ் பண்ணுறதாகட்டும், ஈவன் மை மொபைல் ஆகட்டும், எதுவாகட்டும், நான் கண்ட்ரோல் பண்ணதாக தான் இருக்கணுமே தவிர என்ன கண்ட்ரோல் பண்ணதாக இருக்கக்கூடாது. நான் எப்பொழுது அடிமைப்பட ஆரம்பிக்கிறேன் என்றால், எந்த ஒரு காரியமானாலும், ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளோ அல்லது எந்த ஒரு காரியமோ எப்பொழுது என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதோ நான் கழுத்தை கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அது எப்போ என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதோ நான் கழுத்தை கொடுத்துட்டேன்னு அர்த்தம். நான் மொபைலை கண்ட்ரோல் பண்றதுக்கும் மொபைல் என்ன கண்ட்ரோல் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம்?
என்னால் ஃபேஸ்புக்கை பார்க்காமலும் இருக்க முடியும், என்னால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமலும் இருக்க முடியும். நான் ஃபேஸ்புக் வச்சிருக்கிறேன், வாட்ஸ்அப் வச்சிருக்கிறேன். ஃபேஸ்புக் பார்க்காமலும் என்னால் இருக்க, ஒரு வாரம்னால இருக்க முடியும், ஒரு மாதம்னால என்னால் இருக்க முடியும். என்னால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமலும் இருக்க முடியும். அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறோம் தெரியுமா? அதுதான் நாம் இதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் என்னால் இதை பார்க்காம இருக்க முடியல, அட்லீஸ்ட் சும்மாவாவது என்னால் பார்க்காம இருக்க முடியலைங்கிற ஒரு நிலையில போறோம் தெரியுமா? அதுதான் கழுத்து கொடுக்கிறது. பாருங்க, இந்த அடிமைத்தனத்துல இருந்தா என்ன பிரச்சனை தெரியுமா? சர்க்கஸ் பார்த்துருக்கவங்க எல்லாம் கை தூக்குங்க. யாரெல்லாம் சர்க்கஸ் பார்த்துருக்கீங்க? இப்போ சர்க்கஸ் காட்ட போறது கிடையாது, சும்மா கை தூக்குங்க. யாரெல்லாம் சர்க்கஸ் பார்த்துருக்கீங்க? ரைட். இப்போ உள்ள சர்க்கஸ் எல்லாம் தெரில. ஆனால் அங்கே சின்ன பிள்ளைங்கள் இருக்கும்போது எங்கள் ஊர் நாகர்கோவில் அங்கே சர்க்கஸ் நடக்கும். அங்கே வந்து சர்க்கஸ் பார்க்குறதுக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்துலாம் கூட்டிகிட்டு போவாங்க. 5 ரூபா டிக்கெட் எடுத்து கேலரியில் உட்கார வைப்பாங்க. அந்த சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கத்தெல்லாம் கொண்டு வருவாங்க. மெயினாக அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம். சிங்கம் வரும், அப்புறம் புலியை கொண்டு வருவாங்க, அப்புறம் ஒட்டகம், குதிரை இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் பார்க்குறது தான் கூட்டிகிட்டு போகிறது. ஒவ்வொரு ஷோ நடந்துகிட்ருக்கும். இப்போ பாருங்கள், சிங்கம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுற்றி கிரில்லெல்லாம் வச்சு அடைச்சிருவாங்க. 2 சைடு அது நடந்து வர வழியிலெல்லாம் ஒரு பெரிய கிரில்லால் ஒரு கூண்டெல்லாம் வச்சு அது வழியாக தான் சிங்கம் வரும். ஏன்னா அது டேஞ்சரில், அது அங்கங்கே மாறிட்டுனா பிரச்சனை ஆயிரும். இப்போ அப்படி பார்த்துட்டு இருந்தால் அப்படி சிங்கம் ஒரு 3-4 சிங்கம் அப்படி உள்ள சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ளே அப்படி என்ட்ராகி வரும் பாருங்க. அது வர்றதை பார்த்தாலே பயங்கர கம்பீரமாக இருக்கும். அப்படி உற்று பார்த்தா எந்த சைடு பார்த்தாலும் அதே சிங்கம் தான், அதே கண்ணு, அதே மூக்கு, சிங்கத்துக்கு அதே வாய், அதே முடி, அதே சைஸு, எல்லாம் ரைட்டு தான். அப்படி வர ஒரு 3 சிங்கம் வந்து அப்படி சர்க்கஸ் கேம்பஸுக்குள்ளே அந்த சர்க்கஸ் ரவுண்டுக்குள்ளே வந்து நிற்கும். வந்து நிற்கும் போது அது நடுவில் ஒருத்தர் ஒரு குச்சியை வச்சுட்டு நிற்பார். அவர் தான் மாஸ்டர். அந்த குச்சியை வச்சுட்டு அவர் என்னென்ன காட்டுறாரோ அதுக்கு ஏற்றார் போல இந்த சிங்கம் ஆக்ட் பண்ணணும். அப்படி ஆக்ட் பண்ணலைன்னா சிங்கத்துக்கு சாப்பாடு கிடைக்காது. இந்த சிங்கம் காட்டுக்கு யாரு? சத்தமா சொல்லுங்க. காட்டுக்கு ராஜா. ஆனா ஸ்தானம் மாறினதும், காட்டுல எந்த சிங்கம் ராஜா ஸ்தானத்தில் இருந்துச்சோ அதே சிங்கம் தான் இப்ப சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள கோமாளியா இருக்கு. யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள்னு சொல்லுகிற அநேகரை அவர்களுடைய வீக்னஸை பிடிச்சிட்டு இன்னைக்கு பிசாசானவன் கையில வச்சு விளையாடுற டாயா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இதே சிங்கம் காட்டுக்கு போன ராஜா. இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஆளு குச்சி வச்சு இப்படி 3 சிங்கத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இதே ஆளு காட்டுல இருக்கிற சிங்கத்துக்கு முன்னாடி குச்சி வச்சு இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? அதன் பிறகு நீங்கள் அவரை தேடியும் காணாதிருப்பீர்கள். குச்சி மட்டும்தான் அங்க கிடக்கும். இடம் மாறினதும் எவ்வளோ பெரிய இடம், ஸ்தானம் மாறினதும் எவ்வளவு மேன்மை இழக்கிறோம் தெரியுமா? பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, நம்முடைய வீக்னஸ் அவன் பிடிச்சிட்டு அதுல நம்ம அடிமையாக்க பார்க்கிறான். இந்த பகல் வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, அன்பு தம்பி, தங்கச்சி, நீ ஒரு விஷயத்துல நீ உறுதியா இருக்கணும். என்ன தெரியுமா? எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தர் கிருபையா எனக்கு ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அந்த கிருபையை நான் பாவம் செய்வதற்காய் பயன்படுத்த மாட்டேன். அந்த கிருபையை நான் என்னை காத்துக்கொள்ள பயன்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பவுல் இருந்த காலத்துல அநேக காரியங்களுக்கு கவர்மெண்ட் வந்து, அதான் எனக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்டும் ஓகே சொல்லுது, சட்டம் உலக கவர்மெண்ட் ஓகே சொல்றதுனால நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு பவுல் சொல்லாம பரலோக கவர்மெண்ட் எனக்கு ஒன்று எழுதி கொடுத்திருக்கிறது. அவன் சொல்ல, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆமென், ஆமென். 100 வருடம் அடிமை வாழ்வதை காட்டிலும் ஒரு நாள் யூதராஜ சிங்கத்தின் பிள்ளையாய் வாழ்ந்து பாரு, பரலோகம் உனக்காக சல்யூட் அடித்து வரவேற்கும். ஸ்தேவான் அப்படித்தானே நின்னா, சுற்றிலும் இருக்கிறவர்கள் கையில கல்லு,
ஆமென். பல்ல கடிக்கிறாங்க, கல்லையும் பிடிச்சு வைக்கிறாங்க. ஸ்தேவான் நிற்கிறான், அவன் கர்த்தருக்காக நிற்கிறான், அசராமல் நிற்கிறான். எல்லாரும் சூழ்ந்து நிற்கும் போது அவன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்கிறான். வானம் திறக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறான். பிதாவின் வலது பார்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்பதை பார்க்கிறான். இயேசு என்ன செய்தார்? மார்க் 16 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுக்க வேண்டாம், நான் செய்திக்குள்ள போகல, எடுக்க வேண்டாம். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார். ஆனா ஸ்தேவான் எப்படி பார்க்கிறான்னா, பிதாவின் வலது பார்சத்தில் நிற்பதை பார்க்கிறார். ஏன் நிற்கிறார் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் வரப்போறா? ஸ்தேவான் வரப்போறா. இந்த பூமியில் அடிமைப்படாத ஒருவன் வரப்போகிறான். எந்த கட்டுக்கும் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிறகு, எந்த நுகத்துக்கு கீழையும் தன் கழுத்தை கொடுக்காதவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போறான். ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம்? தூதர்களை அனுப்பிடே அவனை கூட்டிட்டு வந்து 307வது நம்பர்ல தூக்கி போட்டு சொல்லி இருக்கலாம். ஏன்னா பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆனால் அது எதுவுமே செய்யாமல் அவர் இருந்த ஸ்தானத்திலிருந்து எழுந்து நின்று அவனை வரவேற்க ஆயத்தமானார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் எவ்வளவு நாள் வாழுகிறோம் என்பதல்ல முக்கியம். வாழுகிற ஒவ்வொரு நாளும் நான் எதுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்கிற நிச்சயத்தோடு வாழ முடியுமா? ஆமென். என்னை எதுவுமே அடிமைப்படுத்த முடியாது. நான் எதற்கும் அடிமைப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, அடிமைப்படாதிருக்க நாம் என்ன செய்யணும்? ஒரு 3 காரியத்தை நான் உங்க மத்தியில் சொல்லி ஜெபிக்க போறேன். அடிமைப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆமென். கவனிங்க, அடிமையானவன் அவனுக்கு சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. ஒருவன் அடிமைப்பட்டிருக்கும் போது அவனுடைய ஃபீலிங்ஸுக்கு வேல்யூ கிடையாது. நல்ல கவனிங்க, இங்க பாருங்க. ஒருவன் அடிமைப்படும் போது பாருங்க, இளையகுமாரன் திரும்பி வருவான். திரும்பி வரும்போது தகப்பனார் என்னெல்லாம் திருப்பி கொடுப்பார்? தெரிஞ்ச சொல்லுங்க. என்னெல்லாம் திருப்பி கொடுப்பார் இளையகுமாரன் திரும்பி வரும்போது? சொல்லுங்க, கரெக்ட் தான். வஸ்திரம் கொடுப்பார், அப்புறம் மோதிரம் கொடுப்பார், அப்புறம் பாதரட்சை. அப்போ அவன் என்ன இழந்திருக்கிறான்? ஏன் பாதரட்சை இழந்தான்? அவன் அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறான்? பன்றி மேய்த்து கொண்டு வந்திருக்கிறான். இன்னும் சொல்லணும்னா அவன் அடிமையா இருந்திருக்கிறான். அடிமையானவனுக்கு என்ன பறிக்கப்படும் தெரியுமா? பாதரட்சை பறிக்கப்படும். அடிமையானவன் காலில் செருப்பு போட பெர்மிஷன் கிடையாது. அந்த காலத்தில் அடிமையானவன் காலில் செருப்பு போட பெர்மிஷன் கிடையாது. அவனுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. அவன் திரும்பி வருகிறான். பிள்ளையாய் தகப்பனை விட்டு தூரம் போனான், அடிமையாகி திரும்பி வருகிறான். அடிமையானவனுக்கு அந்த உரிமை பறிக்கப்படுகிறது. அவன் வஸ்திரம் ரட்சிப்புக்கு அடையாளம், மோதிரம் அதிகாரத்துக்கு அடையாளம். ஆமென். பாதரட்சி உரிமை பறிக்கப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, சில காரியங்கள் நமக்கு இனிப்பா தான் தோணும், ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கும். இது செஞ்சு பார்த்தா என்ன இது நல்லா தானே இருக்கும். ஆனா சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து கொடுத்த சுதந்திரத்தை, சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்களை இந்த நுகம் என்ன செய்கிறது தெரியுமா? அனுபவிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுகிறது. ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ போறோம், ஒரே ஒரு லைஃப் தான். நமக்கென்று ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார், ஒரு நாட்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இந்த பூமியில் வாழும் நாள் மட்டும். ஆமென். ஒரு விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கணும். என்ன தெரியுமா? நான் ஒரு விசை மனுஷரை கட்டி இழுக்கிற அவருடைய அன்பின் கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி ஒரு நுகத்துக்கு கீழே நான் கழுத்து கொடுக்க ரெடியா இல்ல. இனி ஒன்றும் என்னை அடிமைப்படுத்த கூடாது. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு சவாலான வாழ்க்கை பரலோகம் உற்று பார்க்கிறது. ஆமென். ஆமென். வெளியே வந்து துதிக்கிறது, தொழுறது, பாடுறது, வெளியே வந்து நல்ல பிள்ளை மாதிரி ஆக்டிவிட்டி, இது இல்லைங்க. அவர் அந்தரங்கத்தை பார்க்கிறார். எதுவுமே, நான் ரிப்பீட் பண்றேன் இந்த வேர்டை, நாம யூஸ் பண்ற எதுவுமே நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கணுமே தவிர அதோட கண்ட்ரோலுக்குள்ள நம்ம போயிடவே கூடாது. ஆமென். ஃபேஸ்புக் சிம்பிள் என்னது? எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த எஃப் பார்த்துருக்கீங்களா? ஃபேஸ்புக் எஃப் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் ஃபேஸ்புக்கோட சாதாரண எஃப் போட வேண்டியது தானே, இப்படி தான் இருக்கும்.
நீங்கள் யூஸ்வலாக நம்ம மொபைல் எடுத்து இப்படி நிற்போம் தெரியுமா, இப்படி தான் வந்து அந்த எஃப்ஏ அப்படி தான் வரைஞ்சிருப்பான். நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது பாவமாக பரிசுத்தமானு பேச வரல. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது எதுவுமே நன்மைக்காக பயன்படுத்தினால் எல்லாமே நமக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். அதை நான் திருப்பி சொல்கிறேன், இது என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டுனாலே நான் அடிமை ஆகிட்டேன்னு அர்த்தம். ஆமாம். நாம் பல நேரத்தில் என்ன செய்கிறோம் தெரியுமா, இந்த கண்ட்ரோலுக்கு நாம் விட்டு கொடுக்குறோம், இதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரோம். இதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுன்னா என்னது, எனக்கு பிடிச்ச சங்கீதம் மட்டும்தான் நான் வாசிப்பேன். எவ்வளோ கரெக்டாக இருக்கிறோம்ல, இப்படி எடுப்பேன், அதில் 119 வந்தால் திருப்பியும் எடுப்பேன். எப்போ 23, 91, 121 வருதோ, 117 வருதோ அது வரைக்கும் எடுப்பேன். கண்ட்ரோல் பண்ணுறோம்ல. ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு 2 நிமிஷம் பார்க்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்படி இப்படி பாருங்க, இந்த குஷ்டரோகம் வந்தவங்கெல்லாம் கையை ஒரு மாதிரி சொரிஞ்சிட்டு இருப்பாங்க தெரியுமா, அப்படி அது அப்படி போயிட்டே இருக்கும். அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா? இன்னைக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும், இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படி சொல்கிறவங்க கையை உயர்த்தி, விடுதலை வேணும்னு சொல்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி. ஆமே. அதாவது இந்த ஒத்துக்கிறவங்கள நம்பலாம், இந்த ஒத்துக்காமல் சும்மா அப்படி இருப்பாங்க தெரியுமா, அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஆண்டவர் வந்து ஊழியத்தில் வரும்போதே என்கிட்ட ரொம்ப பேசிட்டார். அதனால தான் கையை தூக்குறவங்களெல்லாம் நான் வந்து ஊழியக்காரர்களாக பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஆமாம். எனக்கு ஒரு விடுதலை இது இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது சொல்கிறேன். ஒவ்வொரு காரியத்துக்குமே நான் என் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும். எந்த ஒரு விஷயமுமே அப்படி இல்லைனாலே நான் அந்த என் கழுத்தை கொடுத்துட்டேன் அந்த நுகத்துக்கு. ஆமாம். விடுதலை வேணும், விடுதலை வேணும். கேட்டால் யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் நேற்று ஒரு ஒரு கோட் ஒருத்தங்க அனுப்பி விட்டாங்க. கோட்னா ஜஸ்ட் அதாவது இயேசுவை எல்லாரும் நேசிக்கிறோன்னு சொல்றாங்க நிறைய மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ். வார்த்தையினால இயேசுவை நேசிக்கிறாங்க, ஆனால் செயலில் இயேசுவுக்கு விரோதமாறாங்க. நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் சொல்றாங்க, ஆனால் இயேசுவை யாருமே ஒபே பண்றது இல்லை. சாத்தான் சொல்றானா, என்ன எல்லாருமே திட்டுறாங்க பாட்டு பாடும் போதும். என் 2 வயசு குழந்தை பாடுவா, இயேசுவுக்கு துதி சாத்தானுக்கு மிதி. இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான், எல்லாரும் திட்டுறாங்க, ஆனா எல்லாரும் யாரதான் ஒபே பண்றாங்க. அதாவது என்னுடைய செயல் ஒன்று இயேசுவை சந்தோஷப்படுத்தும், இல்லைன்னா சாத்தானை சந்தோஷப்படுத்தும். ஒருவனில் வெளிப்படுகிற ஒரு செயலின் நிமித்தம் 2 பேர் ஒரே நேரத்தில் சந்தோஷப்பட மாட்டார்கள். என்னில் வெளிப்படுகிற ஒரு செயலின் நிமித்தம் 2 பேரும் ஒரே நேரத்தில் சந்தோஷப்பட மாட்டார்கள். இந்த 2 எஜமானையும் ஒரே நேரத்தில் பிரியப்படுத்த முடியாது. இயேசு சொன்னார், ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான். அப்ப இயேசுவை நான் உண்மையா நேசிக்கும் போது நான் பிசாசை பகைக்கிறேன். இயேசு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்ய ஆரம்பிக்கும் போது நான் பிசாசானவனை சிநேகிக்கிறேன், இயேசுவை பகைக்கிறேன். இந்த காரியத்தை மட்டும் நம்ம இருதயத்தில் வச்சுக்கிட்டோம். நான் ஒரு செயலை செய்ய போறேன், ஏன் அதை செய்ய போறேன்? என் கண்ணுக்கு கொஞ்சம் பிரியமா இருக்கு, அதனால பார்க்கிறேன். என் மாம்சத்துக்கு கொஞ்சம் பிரியமா இருக்கு, அதனால இதை நான் செய்யறேன். அப்படி செய்வது நிமித்தம் என்ன ஆகும்? ஒரு சில நிமிடங்கள் வேணும்னா அந்த சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனா அது நிமித்தம் நமக்காய் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினவர் வேதனைப்படுவார். நம்முடைய உயிரை குடிக்கணும்னு விரும்புறவன் சந்தோஷப்படுவான். பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நமக்கு நியமிக்கப்பட்ட ட்ராக்ல இருந்து நம்மை மாற பண்ணி விழ பண்ணுவது. நான் ஒன்றுக்கும் அடிமைப்படுவது இல்லை. அடிமைப்படாதிருக்க என்ன செய்யணும்? நான் அடிமையாக கூடாது, அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். முதல்ல வாசிங்க ஆதியாகமம் 14வது அதிகாரம், அதனுடைய 21 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு ஆபிராம்
என்று வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்து. எல்லாரும் ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சோதோமின் ராஜா வருகிறான். நல்ல கவனமா கேளுங்க. என்ன வர அப்படின்னா, நிறைய பொருட்களை கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்க வருகிறான். ஆல்ரெடி இந்த சோதம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது. ஆபிரகாம் கூட வந்த லோத்து கண்களை ஏறெடுத்து சோதோமை பார்த்து, சோதம் அவன் கண்களுக்கு பிரியமானதுனால அவன் காண்பிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி ஆபிரகாமோடு புறப்பட்டவன் லோத்து. சோதோம் அவன் கண்களுக்கு ரொம்ப பிரியமானதுனால வழி மாறி சோதோமுக்குள்ள போயிட்டான். இப்போ சோதோமின் ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆபிரகாமை எதிர்கொண்டு வருகிறார். ஏன் எதிர்கொண்டு வருகிறார்னா, சோதோமின் பட்டணத்துக்கு விரோதமாய் வேறு ராஜாக்கள் எழும்பி வந்து அவர்களை பிடித்து கொண்டு போவார்கள். ஆபிரகாம் போய் அவங்களுக்காக ஃபைட் பண்ணி மீட்டு கொள்வான். இதனால சோதோமின் ராஜா என்ன செய்கிறான் அப்படின்னா, நிறைய பொருட்களை கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்க வருகிறான். நல்ல கவனமா கேளுங்க. பிசாசானவன் எவ்விதத்திலும் அவன் பயங்கரமான தந்திரம் உள்ளவன். டைரக்டா அட்டாக் பண்ணுவான். எதிரியா நின்று அட்டாக் பண்ணி பார்ப்பான். இல்லையா நண்பனாய் தோளில் கை போட்டு வீழ்த்த பார்ப்பான். இந்த விஷயத்துல ஒரு தெளிவு இருக்கிறவனே அடிமைப்பட மாட்டான். இந்த விஷயத்துல தெளிவுள்ளவனே அடிமைப்பட மாட்டான். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப சோதோமின் ராஜா வரான். வந்து பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்குறான். என்ன இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு. உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறான் அப்படின்னா, கையை நேர மேல உயர்த்துறான். சொல்லலாம், இதுல ஒரு சின்ன சரட்டை கூட, ஒரு சின்ன வார கூட நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கையை மேல தூக்குறான். இது சொன்னதுனால ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தம்பிங்க தங்கச்சிங்க கவனிங்க. நீ ஒவ்வொரு காரியத்துக்கும் இப்படி கை நீட்டி பழகுனேன்னா, இப்படி கை நீட்டுற நிலைமை உன் வாழ்க்கையில வரவே வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கும் நீ இப்படி மட்டும் கை நீட்டி பழகி பாரு. இப்படி கை நீட்டுற நிலைமை உன் வாழ்க்கையில வரவே வராது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, சோதோமின் ராஜா வரும்போது ஆபிரகாமுக்கு எவ்வளோ பொருட்களை, இந்த பூமியில எவ்வளோ பொக்கிஷங்களை அவன் கொடுத்து முன்னாக வைத்து என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும். அப்படி சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லுகிறான், இல்லை, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனை நோக்கி. அப்படின்னு என்ன அர்த்தம்? சோதோமின் ராஜாவே, நீ எதை கொண்டு வந்தாலும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. இப்படி ஒரு விஷயத்தில் ஆபிரகாமுக்கு தெளிவு உண்டாக காரணம் என்ன? இப்படி ஒரு தெளிவு ஆபிரகாமுக்கு உண்டாக காரணம் என்ன? அந்த காரணம் தான் நீங்க அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 14வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு எதிர்கொண்டு போனான். அன்றியும், அந்த 18வது வசனத்தை வாசிங்க. ஆசாரியனா இருந்த மெல்கிசேதேக்கு அப்பவும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து சிம்பிள். இங்க கவனிங்க. சோதோமின் ராஜா இவ்வளவு ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்த பிறகும் ஆபிரகாமை அடிமைப்படுத்த முடியவில்லை. ஏன் முடியவில்லை? ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை சந்திப்பதற்கு முன்னே ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்தித்தான். இந்த மெல்கிசேதேக்கு யார் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறார். அவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், சாலேமின் ராஜா. நல்ல கவனமா கேளுங்க. மெல்கிசேதேக்கோடு இந்த உறவு, ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கோடு உள்ள உறவு சோதோமின் ராஜாவால் ஆபிரகாமை அடிமைப்படுத்த முடியவில்லை.
அடிமைப்படாதிருக்க என்ன செய்யணும்? அவரோடு உறவாடணும். அவரோடு உள்ள உறவு தான். நாம பல நேரத்தில் சோதோமின் ராஜாவை சந்திச்சுட்டு தான் மெல்கிசேதேக்கை சந்திக்கிறோம். ஆமே, எல்லாத்துலயும் மாட்டி விழுந்து அடி வாங்கி, ஆண்டவர் இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனம் இறங்கும் எல்லாம் வாங்கி அடி வாங்கி அங்க போய் இங்க போய் எல்லாம் மாட்டி இனி எழும்ப முடியாதுங்கிற நிலைமை வரும்போது, உம்மை மறுதலித்தே பின் வாங்கி போனேன், வல்லமை இழந்தேனையா. இங்க ஆபிரகாம் அப்படி செய்யல. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை சந்திப்பதற்கு முன்னே அந்தரங்கத்தில் மெல்கிசேதேக்கோடு உறவாடி கொண்டு செல்லுகிறார். ஆமென். அடிமைப்படாமல் வாழணும்னு என கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, அடிமைப்படாத வாழ்க்கை, ஒரு சவாலான வாழ்க்கை, ஒரு தலை நிமிர்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழணும்னு நீ ஆசைப்படுறியா? இயேசுவோடு உறவாடு, இயேசுவோடு உறவாடு. ஆமென். இயேசுவோடு பழகாமல் நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை பாட்டு எழுதினாலும், எவ்வளவு இடத்துல போய் ஊழியம் செஞ்சாலும், எனக்கும் இயேசுவோடு ஒரு உறவு இல்லை என்றால் நான் என்னை அறியாமலே பல நுகங்களுக்கு என் கழுத்தை கொடுப்பேன். காரணம், இயேசு சொல்லி இருக்கிறார், மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆமென். நல்ல கவனம். இயேசுவோடு உள்ள உறவு ரொம்ப முக்கியம். டெய்லி ஜெபம் பண்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். டெய்லி ஜெபம் பண்றவங்க. அப்படி கேட்ட கஷ்டமா இருக்குல்ல? சரி, கை கீழே போடுங்க. தம்பி நல்ல கவனி, தங்கச்சி நல்ல கவனி. இயேசுட்ட உறவாடாம நீ எதுவுமே சாதிக்க முடியாது. அவர் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறார். நீ பேசி பாரா, அவங்கிட்ட பேசுவார். ஏழு நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சாம். ஏன் அபூர்வமா இருந்துச்சு? ஆண்டவர் சீசன் பார்த்தா பேசுவாரு. கிறிஸ்துமஸ் டைம் தான் பேசுவாரா? இல்ல நியூ இயர் டைம் அந்த 1ஆம் தேதி அப்பதான் வாக்குத்தத்தம் பேசுவார், அதுக்கப்புறம் பேச மாட்டாரா? ஏன் தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு கேட்கறதுக்கு ஒருத்தனும் இல்லை, கேட்கறதுக்கு ஒருத்தனும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை ஏன் அபூர்வமா இருந்துச்சு? கேட்கறதுக்கு ஒருத்தனும் இல்லை. அப்பதான் ஒரு சின்ன பையன் ஒரு ஆலயத்தில் வளர்றான். அவன் பேர் என்ன? சாமுவேல். பேசுறவர் யாரு? வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதமிடமாகக்கூடிய பெரிய தேவன். கேட்கறது யாரு? எனக்கு ஒரு நாள் இது யோசித்து எனக்கு புரியவே இல்லை. சாமுவேல்கிட்ட கூப்பிட்டு என்ன பேசுறாரு? பெரிய காரியங்களை பேசுறாரு. ஏலியை பத்தி பேசுறாரு, பெரிய பெரிய காரியங்களை பேசுறாரு. அது எப்படிங்க பேச முடியுது? ஒரு தம்பி வா, ஒருத்த வா, குயிக்க வா, ஓடி வா, மேல வா. ரைட் ரைட். அடுத்து நீ வரியா? இப்ப பாருங்க, நான் இவங்கிட்ட என்ன பேசுவேன்? பெல்ஜின் கிட்ட நான் என்ன பேசுவேன்? என்ன படிக்கிறேன்? இவன் 5th படிக்கிறான். எனக்கு மனவேதனை வேற, இவனுக்கு மனவேதனை வேற. இப்போ ஏன் மனவேதனை இப்போ நான் இவன்கிட்ட பேச முடியுமா? எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பெரிய பிரச்சனை. நான் இப்படி இவன்கிட்ட பேச முடியுமா? அவனுக்கு பிரச்சனை எல்லாம் நாளைக்கு ஹோம்ஒர்க் செய்யலைன்னா மேடம் என்ன வெளியே விடுவாங்களா? ஏன்னா அவ்வளோந்தான் அவனுக்கு தெரியும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் ஏன் பிரச்சனையை ஏன் ஸ்டாண்டர்டில் உள்ளவங்கள்ட்ட பேசுவேன், என் தரத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுவேன், நான் சொன்ன புரியும்னு உள்ளவங்கள்ட்ட பேசுவேன். ஆண்டவர் தம்முடைய மனக்குமுறலை பேசுறதுக்கு அப்படிப்பட்ட ஆட்களை தேடினார். ஒருத்தனும் இல்ல. கேட்கறதுக்கு ஒரு சின்ன பையன் ரெடியா இருந்தா, கேட்கறதுக்கு நீ ரெடின்னா அவர் உன்கிட்ட பேசுறதுக்கு ரெடி. நீ கேட்கறதுக்கு ரெடியா? நீ எந்த குடும்பம், என்ன படிச்சிருக்க, உனக்கு எவ்வளவு புரியும், என்ன புரியும்?
இதெல்லாம் அவருக்கு விஷயம் கிடையாது. நீ கேட்கறதுக்கு ரெடியா தம்பி? யோனா கிட்ட பேசினார். யோனா யாரு? யோனா தீர்க்கதரிசி. அப்ப ஆண்டவர் யார்கிட்ட பேசினார்? யோனாட்ட பேசினார். சரி, யோனா ட்ராக் மாதிரி போனார். பைபிள் சொல்லுது யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு மீனுக்கு. அப்ப இப்ப யார்கிட்ட பேசுறார்? மீன்கிட்ட பேசினார். யோனா கேட்டபடி போயிருந்தா அவன் வயிற்றுக்குள் மீன் இருந்திருக்கும். அவன் வழிமாறி போனபடினாலே மீனின் வயிற்றுக்குள் அவன் இருந்தான். இப்போ யோனா கிட்ட பேசுறார். அடுத்து யார்கிட்ட பேசுறார்? மீன்கிட்ட பேசுறார். 4வது அதிகாரத்தில் ஒரு செடியை வளர விடுறார். அந்த செடியை அழிக்கும்படி கர்த்தர் பூச்சிக்கெல்லாம் கட்டளையிட்டார்ல. இப்போ யார்கிட்ட பேசுறார்? மீன்கிட்ட எந்த லாங்குவேஜில் பேசியிருப்பார்? அந்த பூச்சிக்கிட்ட எந்த லாங்குவேஜில் பேசியிருப்பார்? தமிழ், ஹிந்தி, ஒரே மொழி ஹிந்தி. எந்த லாங்குவேஜில் பேசியிருப்பார்? அதுக்கு எப்படி பேசினா புரியும் என்பது உருவாக்கின கர்த்தருக்கு தெரியும். எனக்கு ஹீப்ரு பேசினா புரியுமா, கிரீக்ல பேசினா புரியுமா, தமிழ்ல பேசினா புரியுமா, என்ன லாங்குவேஜில் பேசினா புரியும் என்பது. தம்பி போ, பாவம், எப்படா என்ன விடுவாங்க, எனக்கு இந்த உபத்திரவத்து இந்த நுகத்திலேருந்து எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். என்கிட்ட எப்படி பேசினா புரியும்னு அவருக்கு தெரியும். கேட்கறதுக்கு நீ ரெடியா? பேசுறதுக்கு அவர் ரெடி. நீ கேட்கறதுக்கு ரெடியா? இந்த உறவாடுகிற அனுபவம் எவனில் இல்லையோ அவன் ஏதாவது ஒரு நுகத்துக்கு கீழே தலையை கொடுத்திருக்கிறான். பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க prayer is a telecommunication center. தொலை தொடர்பு இயக்கம், ஜெபம். ஒரு 2 நாட்டுக்கு யுத்தம் வரும்போது ஒரு நாடு இன்னொரு நாடு அட்டாக் பண்ணணும்னா முதல்ல எங்க பாம்பு போடுவாங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் சென்டர்ல தான் பாம்பு போடுவாங்க. எதுக்கு தெரியுமா? இன்ஃபர்மேஷன் எங்கேயும் பாஸ் பண்ணக்கூடாது. தூத்துக்குடியில் கலவரம்லாம் வந்துச்சுல, உடனே என்ன செஞ்சாங்க கவர்மெண்ட்டு? 4 டிஸ்ட்ரிக்ட் உள்ள இன்டர்நெட்டு, ஃபோன் அவ்வளோத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ஏன் கட் பண்ணாங்க? இங்குள்ள இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணக்கூடாது. 2 நாட்டுக்கு யுத்தம் வரும்போது முதல்ல அந்த தொலை தொடர்பு இயக்கத்தில் தான் பாம்பு போடுவாங்க. இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆனால் எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. அதே போலதான் தந்திரமுள்ள பிசாசானவன் என்ன செய்வானா, ஒருத்தனை அடிமைப்படுத்தணும்னு நினைச்சானா அவன் முதல்ல எங்க கை வைப்பானா, அவனுடைய பிரேயர் லைஃப்ல கை வைப்பான், அவனுடைய ஜெப வாழ்க்கையில கை வைப்பான். எனக்கு பழையது மாதிரி ஜெபிக்க முடியல பிரதர், எனக்கு பழையது மாதிரி ஜெபிக்க முடியலன்னு ஒருத்தங்க என்னைக்கு புலம்ப ஆரம்பிக்கிறாங்களோ, இல்லை என்னைக்கு அந்த ட்ராக்ல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்கள பிசாசானவன் தன்னுடைய வலைக்குள்ளே. எனவேதான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் வைத்து பேதுரு, யோவான், யாக்கோபை பார்த்து சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. எவ்வளவு நேரம் ஜெபிக்கணுங்கிறதுலாம் ரெண்டாவதுங்க. முதல்ல நீங்க அவரோடு கான்டாக்ட்ல இருங்க, இயேசுவோடு உள்ள உறவுல இருங்க, இயேசுவோடு உள்ள தொடர்புல இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கூப்பிடுற பக்கத்துல அவர் கூப்பிட்டா அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், அவருக்கு பக்கத்திலே இருங்க. கடல் கொந்தளித்த போது பேதுரு ஓடி போய் அவரை எழுப்புறான். ஏன்? பக்கத்திலே இருக்கிறார். கையேற்ற தூரத்தில் இருங்க, அவரை விட்டு தூரம் போகாதீங்க. ஜீசஸ் இயேசுவோடு உள்ள அந்த கான்டாக்ட்ல இருந்துட்டே இருங்க. நான் கூப்பிடுற தூரத்தில் தான் அவர், என் கண்ணு கெட்டுற தூரத்தில் தான் அவர் இருக்கிறார். நீ அடிமைப்படக்கூடாது. பிசாசனவன் அடிமைப்படுத்த பல தந்திரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உன்னை குறித்த தேவ திட்டம் பெரிது. நான் அடுத்து சொல்ல விரும்புறேன். இதை கொலைக்கணும், இதை இல்லாம போக பண்ணணும். உறவில் இருக்கிறவன் எந்த ஒரு நுகத்துக்கும் கழுத்து கொடுக்க மாட்டான், முடியாது. இயேசுவோடு உறவாடுகிற அனுபவம். நோவாவின் நாட்கள்ல பாருங்க, எல்லாருமே வழிமாறி ஓடிட்டு இருக்கிறாங்க. மனுஷனை உண்டாக்குறதுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டா. அப்படி வேதனையில் அப்படி ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்கும்போது பைபிள் சொல்லுது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படி நோவா என்ன செய்தான்? அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. He walked with God.
தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். அதனால எல்லாரும் ஒரு விஷயத்தில் அடிமைப்பட்டார்களே, நோவா அந்த விஷயத்துக்கு விலகினவனா இருந்தான். காரணம், அவன் தேவனோடு நடந்தான். ஆமென். இயேசுவோடு நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தம்பி தங்கச்சி, நீ காலையில் எழும்புனதும் மொபைலை பார்க்காம தேவ சமூகத்தில் இருந்து கத்தாவே, தாவீது சொல்லுகிறார், காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வார்த்தையின் மேல் என் கண்கள் பூத்து போகிறது. அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்காகவும் தெய்வ பிரசன்னத்துக்காகவும் வெயிட் பண்றான். மெல்கிசேதேக்கோடு இந்த உறவு ஆபிரகாமை சோதோமின் பிடிக்கு நீங்களாக்கி காத்தது. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு ஃபாஸ்டிங் பிரேயரை முடிச்சதும் யார் வந்தா? பிசாசு வந்தான். ஆமென். பிசாசு 2 இடத்துல ரொம்ப கவனமா வருவான். ஒன்று எப்போ தெரியுமா வருவான்? அப்போஸ்தலர் 16 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் கவனிங்க. பிசாசு ஃபர்ஸ்ட் எப்போ வருவான்? ஜெபிக்கிற போறதுக்கு, ஜெபிக்க போறதுக்கு. ஹலோ, இருக்கிறீங்களா? ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி இவன் ஜெபிக்க போறான்னு தெரிஞ்சது யார் வருவா? பிசாசு வருவான். இப்போ நான் புரியும்படி சொல்றேன். பல நேரத்தில் நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணணும்னு நினைச்சிருப்போம், இன்னைக்கு நைட் இருந்து ஜெபம் பண்ணணும். கரெக்ட் அந்த டைம் வந்தோடனே இனி இப்போ வேண்டாம், நம்ம இனி நாளைக்கு தான் சர்ச்சில் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு. பிசாசு எப்போ பார்த்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இந்த பவுலும் சீலாவும் எப்போ அற்புதம் செய்ய போறாங்கன்னு பார்க்கல, அவங்க எப்போ ஜெபிக்க போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்போ ஜெபிக்க போறான்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவங்க உறவாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவனுடைய வல்லமை ஒன்றும் அங்கே எடுபடாது. ஹல்லேலூயா. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் பிசாசு? எப்போ ஜெபிக்க போறான், அடுத்து எப்போ வரான்? இயேசு கிறிஸ்து ஜெபித்து முடித்த பிறகு. அப்ப ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியும் ஜெபித்த பிறகும். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு வருவான் அப்படின்னா, நல்ல கவனிங்க, இவனை ஜெபிக்க விடாம பண்றதுக்கு. ஜெபித்த பிறகு எதுக்கு வருவான் அப்படின்னா, இவனை எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு காத்திருக்கிறோமோ அதுல நம்பிக்கையை குலைக்கிறதுக்கு. இயேசுவினிடத்தில் அப்படிதான் வந்தான். வந்து சொல்றான், இயேசு பசியில் இருக்கிறார். அதான் சொன்னல, நம்முடைய வீக்னஸ் அவன் நோட் பண்ணுவான், நோட் பண்ணிட்டு வருவான். இப்போ ஒரு கல் எடுத்து காட்டுறான். நமக்கு தான் வரம் இருக்குல்ல, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்றும். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கிறான். அவனுடைய ஒரு வலையிலும் இயேசுவை வீழ்த்த முடியவில்லை. மாறாக அவர் அவனை கெட் அவுட் அடிச்சிட்டார். அப்பால் எப்போன்னு சொல்லிட்டு ஓட விட்டார். ரீசன் என்ன? இயேசு கற்று தருகிறார் ஜெபம். ஜெபிக்கிறவன் அடிமைப்பட மாட்டான். தேவனோடு உறவாடுகிறவனை எந்த சக்திக்கும் எந்த வல்லமைக்கும் அடிமைப்படுத்த முடியாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடிமைப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, இயேசு நாமத்தில் சொல்றேன், தேவனோடு அந்த கனெக்ட்ல இருங்க, தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருங்க. எப்போ அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை விட்டு தூரம் போக பண்ணுகிற எந்த ஒரு காரியத்தை நீங்கள் உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் எப்படி அழைத்தார் தெரியுமா? சிநேகிதன் என்று அழைத்தார். ஏன் தெரியுமா? அவன் ஒன்றுக்கும் அடிமைப்படவில்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், அடிமைப்படாத இருக்க என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களை வாசிங்க.
யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை போர்த்திபாரின் மனைவி பாவம் செய்வதற்காக யோசேப்பை பிடித்து இழுக்கிறாள். 12 கடைசியில் அவனோ தன் வஸ்திரத்தை விட்டு வெளியே ஓடி போனான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வாலிப பிராயத்தில் ஒருவனை விழத்தள்ளக்கூடிய மிகப்பெரிய பாவம். இப்பொழுது யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு பாவம் என்கிற நுகம் அவனை நித்தம் தொந்தரவுபடுத்தி கொண்டிருக்கிறது. யோசேப்பு அதுக்கு தன்னை விட்டு கொடுக்கவில்லை. அந்த பாவத்தால் யோசேப்பை அடிமைப்படுத்த முடியவில்லை. மாறாக யோசேப்பு என்ன செய்கிறான் அப்படின்னா விலகி ஓடுகிறான். நல்ல கவனிங்க, அடிமைப்படாதிருக்க அடுத்து என்ன நமக்கு வேணும் அப்படின்னா, யோசேப்புக்கு 17வது வயசுல கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இதுதான் உன்னுடைய லைஃப். யோசேப்பு அந்த தரிசனத்தை பெற்றது முதல் அந்த தரிசனத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறான். தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவன் பாவத்துக்கு விலகி ஓடுவான். பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவன் தரிசனத்துக்கு விலகி ஓடுவான். தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவன் பாவத்துக்கு விலகி ஓடுவான். பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவன் இன்று புசிப்போம், அப்படிதான் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, இன்று புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம். அதாவது இன்னைக்குள்ள லைஃபை என்ஜாய் பண்ணுவோம். ஆமென். கவனிங்க, தரிசனம் உள்ளவனுக்கு எப்பவுமே தொலைநோக்கு பார்வை இருக்கும். தரிசனம் இல்லாதவனுக்கு இன்றைய பார்வை மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு எப்படியாவது ஓட்டிடணும், இன்னைக்கு எப்படியாவது, இன்றைய சந்தோஷம், இன்றைய வாழ்க்கை. தரிசனம் உள்ளவனுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசேப்பு எவ்வளவு நிந்தை, எவ்வளோ பாடுகள், எல்லாவற்றுக்கு மேலே இந்த போர்த்திபார் அரண்மனையில் ஒரு பெரிய பாவம் செய்வதற்கான அத்தனை அனுகூலங்கள் இருந்தும் அவன் அடிமைப்படவில்லை. அவன் உறுதியாக இருந்தான். ஏன்னா எனக்கு தேவன் ஒரு ட்ராக்கை போட்டு கொடுத்திருக்கிறார், அதில் நான் ஓடணும். நீ ஓடுற ட்ராக் தீயும் தண்ணீரும் தெரியுமா? தெரியும். ஆனால் ஒரு நிச்சயம் உண்டு. என்ன நிச்சயம் தெரியுமா? தீயையும் தண்ணீரையும் அவர் கடந்து வந்து ஆமென் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து என்னை விடுவார். ஹல்லேலூயா. இந்த என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி நல்ல கேளு. சும்மா ஒன்றை உருவாக்கல. தாயின் கருவில் நீ தோன்றும் முன்னமே எப்படி உன் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவாகும் முன்னமே அதையெல்லாம் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்தாரோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழணும், எல்லாத்தையும் அவர் தம்முடைய புஸ்தகத்தில் என்ன செய்து வைத்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். நீ தேவ சமூகத்திலிருந்து கேட்கணும், ஆண்டவர் என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன? சித்தத்தை அறிய சிறந்த வழி ஜெபம். தமஸ்குக்கு போற வழியில பவுலை கர்த்தர் சந்திக்கிறார். சந்திக்கும் போது ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கிறார். நீ துன்பப்படுத்த இயேசுன்னு சொல்றார். அடுத்த வார்த்தை பவுல் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். உடனே ஆண்டவர் சித்தத்தை சொன்னாரா? இல்ல. அவர் சொல்ல நீ தமஸ்குக்கு போங்கிறார். தமஸ்குக்கு போறான். பவுல் என்ன செய்கிறான்? 3 நாட்கள் புசியாமல் குடியாமல் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறான். ஜெபிக்கும் போது அவனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார். தேவ சித்தம் அவனுக்கு அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தான் அப்போஸ்தலர் 26 பவுல் சொல்லுகிறார், நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அப்ப சித்தத்தை அறிந்து கொள்ள பரலோகம் நமக்கு காண்பிக்கிற சிறந்த வழி என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம். ஆண்டவருக்கு மகிமை. தேவ ஒவ்வொரு உன் லைஃப் குறித்து ஒரு ஆண்டவருடைய ஒரு பிளான் இருக்கு. அது தெரியுமா உனக்கு? நான் இந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், நான் இதில் ஃபெயில் ஆகிட்டேன், அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சு, என் லைஃப் அவ்வளோதான். நான் தான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, என்னை பாட தெரிஞ்சனால கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கல. எனக்கு +2 வரைக்கும் பாட்டே வராது, எனக்கு பாடவே தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்கிற என்னுடைய சகோதரர்கள் சகோதரி எல்லாரும் பாடுவாங்க, நல்ல மியூசிஷியன்ஸ். நான் +2 படிக்கிறது வரைக்கும் எனக்கு பாட்டுன்னா என்னன்னு தெரியாது. மியூசிக் சுத்தம். சர்ச்சில் எல்லாரும் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணதுனால என்னையும் மேடையில் இருக்க வைக்கணுங்கிறதுக்காக, நான் பாஸ்டர் பையன்ல, அப்போ என்னையும் மேடையில் இருக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த ட்ரிப்பிள் கேங்கோ உண்டு. இப்படி 3 கொட்டு இருக்கும், இப்படி அடிப்பாங்க.
அதை வாங்கி தந்து ஒரு ஓரத்தில் கொண்டு என்னை உட்கார வைப்பாங்க. இல்லைன்னா நான் சர்ச்சில் இருக்க மாட்டேன், எங்கேயாவது ஓடிடுவேன் இறங்கி. அது அடித்த சவுண்டு வெளியே எனக்கு கீபோர்டு சவுண்டு, ரிதம் சவுண்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இருந்து ஜோம் பண்ணுவேன். எதுக்கு ஜோம் பண்ணுவேன்னு, ஆண்டவரே கரண்ட் போட்டோம், ஆண்டவரே கரண்ட் போட்டோம். எனக்கு கரண்ட் போனால் தான் இந்த கொட்டுக்கெல்லாம் வேல்யூ. அப்போ எப்போவாது கரண்ட் போவோம், அப்போ தான் நம்ம ஹீரோ ஆயிடுவோம். அடின்னு போட்டு அடிக்கிறது. எதுக்குமே பிரயோஜனமற்றவனாக இருந்தேன். ஆனால் கர்த்தர் ஏற்கனவே இது முன்குறித்தபடியினாலே, ஹல்லேலூயா, வேலை வந்தபோது தாவீது சொல்லுகிறான், ஆமென், சவுல் யுத்தத்துக்கான ட்ரெஸ்ஸை கொடுத்த போது ட்ரெஸ்ஸை கூட போட்டு பழக்கம் இல்லாத தாவீது தான் பின்னாட்களில் சொன்னார், என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்குவிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே கர்த்தர் தான் என்ன பாட வச்சார், என்னை கீபோர்டு வாசிக்க வச்சார், கிட்டார் வாசிக்க வச்சார். என்னோட 5வது வால்யூம் தான் உங்க அழகான கண்கள். என்னுடைய ஃபர்ஸ்ட் 4 வால்யூம்க்கு மியூசிக் நானே பண்ண வச்சார். ஹல்லேலூயா. நீ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதற்கு நேராய் ஓடிப்பார். யார் யார் எந்தெந்த விஷயத்துல நீ லாயக்கில்லைன்னு சொல்லி அற்பமாய் தள்ளினார்களோ அந்த இடத்துல தான் கர்த்தர் உன்னை ராஜாவாய் உயர்த்தி வைப்பார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, glory, amen. வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கிறா, விட்டுட்டு ஓடுறான். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். ஆமாம், நான் இந்த செய்தியை நான் இன்னைக்கு காரில் வரும்போதும் இங்கே உட்காந்துருக்கும் போதும் மைண்டில் அது ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆழமாக பதிந்த வார்த்தை அதுதான். பாவத்தை பார்க்கிறவன் தரிசனத்துக்கு விலகி ஓடுகிறான், தரிசனத்தை பார்க்கிறவன் பாவத்துக்கு விலகி ஓடுகிறான். நாம் எதை பார்க்கிறோம்? நாளை என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அதற்காக நான் ஓடணும். நாளை என்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, அதற்காக இன்று நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது. நாளைக்கு தானே, நாளைக்கு தானே, நாளைக்கு தானே, முடியாது. ஏசாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? எபிரேயர் 12 எடுங்க, எபிரேயர் 12வது அதிகாரம். எல்லாரும் பைபிள் எடுங்க. எபிரேயர் 12வது அதிகாரம், அதனுடைய 11, 16, 17 வசனங்களை வாசிங்க. 16, 17 வசனங்கள். ஏசாவை போல இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அடுத்து நீங்க 17, ஏனென்றால் சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்களே. அவன் கண் எப்படி தேடினானா? கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு காலை எங்க சர்ச்சில் கூட இதை பேசிட்டு தான் வந்தேன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்தந்த காலத்தில் அதை செய்தால் அதற்கு பலன் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு. இந்த ஏசாக்கு பிரச்சனை என்னன்னா, அழ வேண்டிய காலத்தில் அழவில்லை, பலனை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அழுதான். 25வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம் நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் தான் யாக்கோபிட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியமாய் விட்டு விடுவான். 25 ஒரு சூழ்நிலையில் அவன் தவறினான், ஒரு சூழ்நிலையில் விட்டு விட்டான். 26வது அதிகாரத்தில் அவன் அழல. 26வது அதிகாரத்தில் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் ஸ்திரீகளுக்கு பின்னாக போக ஆரம்பிக்கிறான். அவன் லவ் பண்ணிட்டு இருக்கிறான், 2 பிள்ளைங்களை கட்டிட்டு வரான். அழ வேண்டிய காலத்தில் அவன் உலக பிரகாரமாய் பாவ வாழ்க்கையில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். கவனிங்க, இப்ப 27வது அதிகாரத்தில் தகப்பன் பலன் கொடுக்கிறார். யாக்கோபுக்கு ஆசீர்வாதங்கள். ஏசா வருகிறான், அவனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் அவன் அழ ஆரம்பிக்கிறான். அந்த கண்ணீரினால் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வாழ வேண்டிய நாட்களில் அனுபவிக்க வேண்டிய நாட்கள் இருக்கிறது, அழ வேண்டிய காலம் இருக்கிறது. இந்த வெயிட்டிங் பீரியட், ஆண்டவரே எனக்காக நீர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் அதை அறிந்து கொள்ள தேவ சமூகத்தில் காத்திருந்து கண்ணீர் வடிக்க வேண்டிய நாட்களை ஆமென் மற்ற காரியங்களுக்காக பாவத்துக்காய் பயன்படுத்துகிறவன் அனுபவிக்க வேண்டிய நாள் வந்த போது அழ வேண்டி வரும். யாக்கோபுடைய கண்ணீருக்கும் ஏசாவின் கண்ணீருக்கும் வித்தியாசம் அதுதான். நாளைக்கு ஏசா 400 பேரோடு படையெடுத்து வருகிறான் என்பதை அறிந்ததும் யாக்கோபு இரவு முழுவதும் அழுகிறான். யாக்கோபு தன் அழ வேண்டிய காலத்தில் அழுதான்.
பலனை பெற்றான். ஏசா அழ வேண்டிய காலத்தை அலட்சியம் பண்ணினான். பலனை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அழுதான். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை தான் ஆவியானவர் தந்தார். அழ வேண்டிய காலத்தில் அழுகிற கண்ணீர் தான் துருத்தியில் இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி அழுதா பிரயோஜனம் உண்டு, ரிசல்ட் வந்த பிறகு அழுதா? யாக்கோபே சிநேகித்து ஏசா 25வது அதிகாரத்தில் இழந்துட்டான். 26வது அதிகாரத்தில் அழ வேண்டிய காலம். அவன் பிள்ளைங்களுக்கு பின்னாடி போறான். அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு தான் மசில் பவர் இருக்குல்ல. தேவன் தருகிற தருணங்களை வீணாக்க கூடாது. தரிசனம் ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார். நீ அறிந்து கொள், நீ சுதந்திரித்துக் கொள். பலன் கொடுக்கிற நாள் வந்த பிறகு அழுது பிரயோஜனமே கிடையாது. நோ யூஸ். பிற்பாடு அழுகை வேண்டாம். ஆமென். இந்த அழுகை குறித்து சொன்னதுனால இன்னொரு காரியத்தை கூட சொல்லாம இருக்க முடியல. இயேசு சிலுவை தூக்கிட்டு போவார் தெரியுமா? போகும்போது சைடில் நின்று ஸ்திரீகள் அழுவாங்க. உடனே இயேசு என்ன சொல்லுவார்? நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக. ஏன் எனக்காக அழ வேண்டாம் என்று சொன்னார்? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஏன் எனக்காக அழ வேண்டாம் என்று சொன்னார்? இனி ஆன்சர். ஏன்னா முந்தின நாளே இயேசு தனக்காக அழுது முடித்து விட்டார். எங்க அழுதார்? கெத்செமனே தோட்டத்தில். ஹல்லேலூயா. அது அவர் அழ வேண்டிய காலம். அந்த நேரத்தில் பேதுரு மாதிரி, யோவான மாதிரி, யாக்கோபு மாதிரி அவரால் தூங்க வேண்டியது தானே? இல்லை, அவர் தனக்காக அழுது முடித்து விட்டார். நல்ல கவனமாக கேளுங்க. நான் சொல்ல வருகிற வார்த்தை இதுதான். ஒரு விஷயத்துக்காக நீ ஆண்டவர் சமூகத்தில் உடைந்து அழுவாயானால் அந்த காரியத்துக்காக அவர் உன்னை திரும்ப அழ விட மாட்டார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஏமா எனக்காகலாம் நான் அழுது முடிச்சிட்டேன். இனி நீ அழ வேண்டியது உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக. யாக்கோபின் கண்ணீர் வீண் போகல. ஏன்னா அவன் அழ வேண்டிய காலத்தில் அழுதான். ஏசாவின் கண்ணீர் வீண் போனது. ஏன்னா அவன் காலத்துக்கு பிற்பாடு அழுதான். பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு தேடியும். ஆமென். தரிசனத்தை நோக்கி செல்லுகிறவன் பாவத்துக்கு விலகி ஓடுவான், பாவத்தை நோக்கி செல்லுகிறவன் தரிசனத்துக்கு விலகி ஓடுகிறான். இந்த வாலிப பிராயத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, உன்னை இப்படி தேவன் ஒரு நோக்கத்தை வைத்து உன்னை நடத்திட்டு இருக்கிறார். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் உன்னை பிறக்க வச்சிருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ள உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எதற்காக? ஆமென். ராஜாவின் பொற்செங்கோலை தொடுவதற்கு முன்னாடி எஸ்தர் சொன்ன வார்த்தை என்ன? மொர்தெக்காய்க்கு சொல்லுகிற, நீங்க எனக்காக ஃபாஸ்டிங் பண்ணுங்க. தன் தாதிமார்கள்ட்ட சொல்றா, நீங்க ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ரெண்டு கூட்டத்தார ஜெபிக்க வச்சுட்டு அவ உல்லாசமா இருக்கவில்லை. அவள் சொல்ற, நானும் ஃபாஸ்டிங் பண்றேன். அப்போ நான் என் வாழ்க்கை அந்த தேவ தயவை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த தரிசனத்தை நோக்கி செல்ல எனக்கு என்ன தேவை? 3 ஜெபங்கள் தேவை. எந்த 3 ஜெபங்கள் தேவை? என் ஃபேமிலி பிரேயர் எனக்கு தேவை, என் சர்ச்சோட பிரேயர் எனக்கு தேவை, எல்லாத்துக்கும் மேல என் பிரேயர் எனக்கு தேவை. நான் ஜெபிக்கணும். அது எங்க பாஸ்டர் ஜெபம் பண்றாங்க, எங்க அப்பா அம்மா ஜெபம் பண்றாங்க, அப்படி சொல்லிட்டு நான் போய் படுத்து உறங்கினேன்னா நான் அதை இழப்பேன். நான் அழ வேண்டிய காலத்து நான் அழணும். யோசேப்பு 13 வருஷம் காத்திருந்தவன் இன்னைக்கு நிறைய பேர் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த 13 வருஷம் தான் புடமிட்டு இருக்கிற அனுபவம் அல்ல. பாவத்துக்கு விலகி ஓடினான், கர்த்தரை முன்னிறுத்தினான், கர்த்தரை பற்றி கொண்டிருந்தான். காத்திருக்கிற பீரியட் தான் ரொம்ப பெயின்ஃபுல் பீரியட். அதுதான் ரொம்ப கோல்டன் பீரியட். ஆமாம். 8 வருஷம் என்ன காத்திருக்க வச்சா? எனக்காக எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், அவங்களுடைய ஜெபம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. ஆனால் அதே வேளையில் எங்கள் அப்பா அம்மா மட்டும், ஆண்டவர் எங்கள் அப்பா அம்மாவை மட்டும் எனக்காக அழ வைக்கவில்லை. ஒரு சூழ்நிலை வந்தபோது என்ன அழ வச்சார் ஆண்டவர்? என்ன அழ வச்சார்? ராத்திரி பகலா சாப்பிடாம தூங்காம மொட்டை மாடியில் போயிருந்த அழ வைத்தார். அழ வேண்டிய காலத்தில் அன்னைக்கு அழ வச்சதுனால சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமே. நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, இப்போ 2 மாசமா எங்க சர்ச்சில் திரும்ப ஆண்டவர் சொல்ல வைக்கிற வார்த்தை, ஆகார் தான் அலைந்து திரிந்தாலே தவிர ஆபிரகாம் அலைந்து திரியவில்லை. ஆகாரின் சந்ததிக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட சூழல் வரை நம்ம வீட்டில் வாழ்வோம். அடுத்து எங்க போக போறோம்?
அடுத்து நாம் தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய குறித்த தேவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. கண்ட பாவங்களுக்கு பின்னாக போகாம, உலகம் போற ட்ராக்கில் நீ போகாம நீ அவைகளுக்கு விலகி ஓடுவாயானால், அடுத்து கேட்கலாம், நான் தரிசனத்தை நோக்கி எப்படி ஓட? பாவத்துக்கு விலகி ஓடு. அதுதான் தரிசனத்தை நோக்கி ஓடுற ஓட்டம். ஆமே. பாவம் ஏன் ஒரு பாவம் ஒன்று தரிசனத்தை விட்டு விலக்கி ஓடுமானால் அந்த பாவத்துக்கு நீ விலகி ஓடு. அது தரிசனத்துக்கு நேராக தான் உன்னை ஓட வைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடிமைப்படாது இருக்கணும்னா தரிசனம். எனக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஏப்பா நாளைக்கு தானப்பா, இன்னைக்கு இதை செய். இல்லை, நாளைக்கு நான் அதை சுதந்திரிக்கணும்னா இன்னைக்கு நான் இதை செய்யாமல் இருக்கணும். இந்த எண்ணம் யோசேப்புக்குள்ள இருந்ததுனால தான் வஸ்திரம் போச்சுங்க. அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிது. ஜெயிலிருந்து வீட்டு அதிகாரிங்கிற ப்ரொமோஷன் கிடைச்சிது. அவன் அதுக்கு வழங்கி போயிருப்பான், அதிலே நின்றுப்பான். ஆனால் அவனுக்கு விட்டு கொடுக்கல. அதனால என்ன, அவன் டீ ப்ரொமோஷன், கீழே போயிட்டான். நல்லா 50,000 ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்கவன் இப்போ திடீர்னு 10,000 ரூபா வாங்கினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நேராக திரும்பிய பழைய நிலைக்கு கீழே வரான். ஆனால் யோசேப்பு தளரவில்லை, யோசேப்பு பதறவில்லை. கர்த்தர் ஒன்றையும் மறக்கவில்லை. வேலை வந்தது. ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த போர்த்திபார் வீட்டுக்கும் தலைவனாக யோசேப்பை ஏற்படுத்தி வைப்பதுதான். ஹல்லேலூயா. நீ தரிசனத்தில் உறுதியா நின்னு எதற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்கிற நிச்சயமாய் தொடர்ந்து ஓடு பார்க்கலாம். உன்னை எல்லார் மத்தியிலும் எல்லாருக்கும் மேல கர்த்தர் உயர்த்தி வைப்பா. அடிமைப்படாத இருக்க தேவனோடு உள்ள உறவு அவசியம். அடிமைப்படாத இருக்க தரிசனத்தை குறித்த நிச்சயம் அவசியம். மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அடிமைப்படாதிருக்க நமக்கு தேவை என்ன தெரியுமா? எபிரேயர் 11வது அதிகாரம் 26வது வசனம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடிமைப்படாத இருக்க அடுத்து என்ன தெரியுமா செய்யணும்? சிம்பிளா சொல்றேன், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை. சத்தமாவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்லுகிறார் பாருங்க, நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமீன் கோத்திரத்தான், கமாலியல் பாதத்து கீழிருந்து படித்தவன், தன்னுடைய மேன்மை குறித்து எல்லாம் சொல்லிட்டு சொல்லுகிறான். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக, அவருடைய பாடுகளில் பங்குள்ளவன் ஆவதற்காக, உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்காக இந்த மேன்மையாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணினேன். ஆமென். ஏன் சர்ச்சுக்கு வரல? ஏன் தம்பி ரொம்ப டல்லா இருக்காப்புல? எதிர்பார்த்த ஒண்ணுமே நடக்கல. என்ன எதிர்பார்த்த? மோசேயை பாருங்க, எகிப்தில் தான் வளர்கிறான். ஆனா அவனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா கிறிஸ்து. எகிப்தில் தான் வளர்றான். பாவம் நிறைந்த இந்த உலகத்துல தான் நம்ம வளர்கிறோம், வாழுகிறோம். ஆனா நம்முடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானதை நாடுங்கள். நம்முடைய ஃபோக்கஸ் அதுவா இருக்குமானால் இந்த பூமிக்குரியவைகள் ஒன்றும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. அடிமைப்படுத்த முடியாது. ஃபோக்கஸ் பாருங்க, நம்ம எல்லாருமே ஆரம்பத்தில் இம்மைக்குரிய காரியங்களுடைய தேவைகளோடு தான் உள்ள வந்திருப்போம். ரூத்தை பார்த்தீங்களா? நகோம்டி என்ன தெரியுமா சொல்லிட்டு போறா? நான் போய் கதிர் பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. யார் கண்ணில் தயவு கிடைக்குதோ அவங்க பின்னாடி போய் கதிர் பொறுக்க போறேன். அவளுடைய எண்ணம் என்ன? போவாஸ் வயல் நிலத்தில் வர்றது வரைக்கும் அவளுடைய ஆசை என்ன? கதிர் பொறுக்கிறதுன்னு அரிக்கட்டு கட்டுவாங்க. கட்டி தூக்கும் போது அதுலேருந்து சிலவை சிந்துறதை பொறுக்கணும். போவாஸுடைய வயல் நிலத்து போகிறது வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது கிடைக்காதா? எல்லாரும் போகிறாங்க, நானும் போய் என் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடக்காதா? இப்படி தான் அவள் போனா. கதிர் பொறுக்கிறவா இப்படி தான் பொறுக்கணும், ரைட்? இப்படி தான் பொறுக்கணும். ஆனால் எப்போ போவாஸை இப்படி பார்க்க ஆரம்பிச்சாலோ, ஹல்லேலூயா, இப்படி பொறுக்கிட்டு இருந்தவா இப்படி பார்க்க ஆரம்பிச்சா பாருங்க, அன்னைக்கு நைட்டே போயிட்டான். அவன் நைட்டை போய் உக்காந்துட்டான். ஏமா என்ன வேணும்? எனக்கு நீங்க தான் வேணும். ஹல்லேலூயா. கதிர் பொறுக்கிறவங்க இனி அடுத்த நாள் காலையில் தான் வருவாங்க. ஆனால் போவாஸ் வேணும்னு இருக்கிறவங்க நைட்டே போய் உட்காந்துருவாங்க. ஆமென். எப்போ போவாஸை பார்க்க ஆரம்பித்தாலோ அதுதான்
பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானதை நாடுங்கள். ஆமென். போவாஸ் சிந்த விடுகிற கதிரல்ல எனக்கு பிரதானம், இந்த ஏழைக்காக இந்த கதிரையும் சிந்த விடுகிறாரே அந்த போவாஸ் தான் எனக்கு வேணும். நேர போய் உக்காந்த பார்த்தீங்களா? இப்படி கிறிஸ்துவின் மேல இருக்கிற அந்த தாகம், அந்த வாஞ்சை, அந்த ஆசை, இது நம்மை அடிமைப்பட விடாது. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வசனத்தை காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரத்தின் 1-2 வசனங்கள். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள் எடுத்தீங்களா? 801வது பக்கம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமா இருக்கு. 2வது வசனத்தை வாசிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ. ஓ ஜீசஸ். ஆண்டவர் தம்முடையவளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, எவ்வளோ குமாரத்திகள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எனக்கு யாரா இருக்கிறாங்க? முள்ளுகளா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு பிரியமானவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? லீலி புஷ்பமா இருக்கிறார். அவளுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆமென். 4வது வசனத்தை வாசிங்க. 1:4 என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். என்ன அர்த்தம் கவனிங்க. சாலமோன் என்ன கூப்பிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து பெண்கள் ஏங்கிட்டு இருக்கிற டைம். ஆமென். சாலமோன் கொஞ்சம் அழகா யாராவது இருந்தாங்கன்னா சாலமோன் அரண்மனையில் கூட்டிட்டு போயிடுவார். சொல்ற வார்த்தையை கேளுங்க. பூமிக்குரியதல்ல, மேலானது. ராஜா ஒரு நாள் இவளை பார்க்கிறாள். இவளை அழைச்சிட்டு போறா. எங்க அழைச்சிட்டு போறா தெரியுமா? தன்னுடைய அறைக்குள்ள. இது ஒவ்வொருத்தருடைய ட்ரீம். ஓ, சாலமோன் ராஜா என்னை கூட்டிட்டு போக மாட்டாரா உள்ள? சாலமோன் ராஜா என்னை கூட்டிட்டு போக மாட்டாரா? இது எல்லாருடைய ட்ரீம். இப்போ இவளை கூட்டிட்டு போறார். எங்க கூட்டிட்டு போறாருன்னா அவருடைய அறைக்குள்ள கூட்டிட்டு போறார். இவன் நேரம் உள்ள போகும்போது இவளுக்கு ஒரு ஏக்கம், ஜெபம். என்ன தெரியுமா? நீர் என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை நீர் இழுத்துக்கொள்ளும், என்னை நீர் இழுத்துக்கொள்ளும். உள்ள எவ்வளோ காரியங்கள், மகிழும்படியான எவ்வளோ காரியங்கள் சாலமோனுடைய அரண்மனைக்குள் இருக்கிறது. ஆனால் அவள் சொல்லுகிறாள், நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆமென். அவளை பார்த்துதான் கர்த்தர் சொன்னார், முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். எல்லாரும் என்னுடைய ஆசை விருப்பம் என்ன? என்னுடைய ஆசையும் விருப்பமும் கிறிஸ்துவா இருக்குமானால் இந்த பூமிக்குரியது ஒன்றும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. இந்த சூலேமித்தியாளை சாலமோன் ராஜா அறைக்குள்ளே அழைச்சிட்டு போறார். அங்க எவ்வளவு வெரைட்டியான திராட்சை ரசங்கள் இருக்கும், எவ்வளவு காரியங்கள் இருக்கும். இவைகள் ஒன்றும் அவளை அடிமைப்படுத்த முடியவில்லை. மற்ற ஸ்திரீகள் கேட்கும்போது சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் சாலமோன் தான் விருப்பம், நீங்க போங்க, அவரை குறித்து பாடுங்கள். ஆனா எனக்கு ஒரு நேசர் உண்டு, நான் அவரை தேடினேன், காணவில்லை. வழியிலே காவலாளரை பார்த்து கேட்டேன், அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன், காணவில்லை. தேடி 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 பார்த்து நான் என் நேசரை கண்டேன். கண்டது நான் என்ன செய்தேன் தெரியுமா? அவரை விடாமல் பற்றி கொண்டேன். எதுவரைக்கும் பற்றி கொண்டேன்? என் தாயின் என்னை பெற்றவளின் அறையில் கொண்டு வந்து விடும் மட்டும் நான் அவளை விடாமல் பற்றி கொண்டேன். பாருங்க, அந்த கிறிஸ்து தான் நம்முடைய ஆசையா இருக்குமானால் இந்த பூமியில உலகம் எதை எதை பெருசா பார்க்குதோ அதுல நம்ம குப்பையா பார்ப்போம். அடிமைப்படுத்தவே முடியாது. அடிமைப்படுத்தக்கூடாது. இந்த விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கணும். அடிமைப்படாத இருக்கணும்னா 3 காரியத்தை செய்யணும் சொன்னேன். 1, தேவனோடு உள்ள உறவு. 2வது தரிசனத்தை குறித்த நிச்சயம். 3வது பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானதை நோக்கி பார்க்கணும்.
எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஒரு 5-10 நிமிடங்கள் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. எத்தனை காலம் இந்த பூமியில் நீர் என்னை வைத்திருக்கிறீர் என்று தெரியவில்லை ஆண்டவரே. ஆனால் நீர் என்னை வைத்த ஒவ்வொரு நாளும் அடிமையானவனாய் அல்லப்பா ஆண்டவரே, ஒரு சுதந்திரவாளியாய் எதற்கும் அடிமைப்படாதவனாய் வாழ எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turn. Repeat பண்ணுங்க. இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எதற்கும் அடிமைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன் அப்படி சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை நல்லா உயர்த்துங்க. யாருக்காகவும் இல்லை, நல்ல உண்மையா உண்மையா உண்மையா. பக்கத்தில் இருக்கவங்க கை தூக்குறாங்க சொல்லிட்டு நீங்க தூக்காதீங்க. நல்ல வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே 3 காரியத்தை நான் சொன்னேன், அந்த 3 காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே உங்க கூட எப்பவுமே அந்த உறவுல இருக்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. உங்க கூட எப்பவுமே எப்பவுமே அந்த உறவுல நான் இருக்கணும், எப்பவுமே அந்த உறவுல நான் இருக்கணும். ஆண்டவரே உங்க கூட உறவாடாம நான் வெளியே போகவே கூடாதப்பா. உங்க கூட உறவாட பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க ஆண்டவரோட. உங்க கூட எப்பவுமே இந்த உறவுல இருக்கணும்ப்பா. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி மெல்கிசேதேக்கை சந்திச்சதுனால சோதோம் என்ன கொண்டு வந்தாலும் அவன் குப்பையா நினைச்சிட்டு போயிட்டே இருந்தான். ஆண்டவரே இந்த அனுபவம் எனக்கு வேணும்ப்பா. பரலோகம் தராத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. பரலோகம் எனக்கென்று நியமிக்காத, எனக்கென்று ஏற்படுத்தாத எந்த ஒரு காரியத்தையும் குப்பை என்று எண்ணி செல்ல எனக்கு இந்த உறவு வேணும் ஆண்டவரே. எனக்கு இந்த உறவு வேணும் ஆண்டவரே. நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நல்ல வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க கூட அந்த கனெக்ஷன்லேயே இருக்கணும் ஆண்டவரே. எப்போ நான் கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க சமீபமாகவே இருக்கணும்ப்பா. என் கையற்ற தூரத்தில் நீங்க இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ கண்டறியத்தக்க தூரத்தில் நான் இருக்கணும் ஆண்டவரே. அந்த தூரம் போகிற அந்த அனுபவம் எனக்கு இருக்கவே கூடாது ஆண்டவரே. உயிரின் ஊற்றே நீர்தானே, உண்மையின் வழியே நீர்தானே. ஆண்டவரே அந்த உறவுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. அந்த உறவுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. ரெண்டு கைகளை உயர்த்தி உறவின் பிறப்பே இயேசுவே உள்ளத்தின் மகிழ்வே நாங்கள் உமக்குள்ளே மகிழுவோம். எங்க மகிழ்ச்சி இந்த பூமியில இல்லப்பா. எங்க மகிழ்ச்சி உமக்குள்ளே உமக்குள்ளே உள்ளத்தின் மகிழ்வே. கிறிஸ்துவுக்குள் மகிழ வருவன். நல்ல கவனி தம்பி தங்கச்சி, ஆண்டவருக்குள்ள அந்த மகிழ்ச்சியை நீ கண்டடைஞ்சிட்டேன்னா அதுக்கு பிறகு பாவ சந்தோஷத்தை தேடி ஓடவே மாட்டேன்.
ஆமென். பாருங்க, பாவத்துல கவனிங்க, இங்க பாருங்க, பாவத்துல பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. பிரமாணப்படி கல்லறியணும். இயேசு குனிஞ்சு தரையில் எழுதிட்டு இருக்கிறார். தலை எப்படி எடுத்து பார்த்து சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் அவன் மேல கல்லறி. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப யாரெல்லாம் நிக்கிறா? இயேசு, அவ்வளோ. இப்ப யார் கல்லறியணும்? பாவம் இல்லாதவங்க கல்லறியணும். இப்ப யார் கல்லறியணும்? இயேசு என்ன செய்தார்? கல்லறிஞ்சாரா? கல்லறியல்ல. அதுதான் கிருபை, ரைட்? ஆனா என்ன சொன்னார்? இனி அது என்ன? அதான் சத்தியம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஆமென். கிருபை தேவன் தருவது பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. நாம் நம்முடைய கிரியைகளை சரி பண்ணுவதற்காய் தேவன் தருகிற தருணம். யாரும் உன்னை குற்றவாளியா தீர்க்கலையா? இல்ல, நானும் தீர்க்கல. அது கிருபை. ஆனா அப்படி விடல. இனி பாவம் செய்யாத, அது சத்தியம். இவ போயிட்டான். இப்ப இயேசு நேரம் எங்க போயிட்டார்னா, ஒரு சீமோனுங்கிற பரிசேயன் அவரை கூப்பிட்டு ஒரு விருந்து கூப்பிட்டு இருக்கிறான். அப்போ அந்த பாவி என்று எண்ணப்பட்ட ஸ்திரீ வரா. பொசுக்குன்னு எங்க வந்து உட்கார்ந்துருக்கிறா தெரியுமா? கிருபையுடைய மேன்மையை ருசித்தவன் திருப்பியும் பாவத்தில் போய் இருக்க மாட்டான், பாதத்தில் வந்து உட்காருவான். ஆமென். வந்து அழ ஆரம்பிக்கிறான். இயேசு சொல்றாரு, அங்க நல்ல கவனிங்க, அங்க இனி பாவம் செய்யாத என்று தான் சொன்னாரே தவிர உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அங்க சொல்லல. ஆமென். பாவங்கள் யாருக்கு மன்னிக்கப்படும்னா, அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அங்கே வந்து தேவன் கிருபைய தருணத்தை கொடுத்தார். இனி பாவம் செய்யாதேன்னு தான் சொன்னாரே தவிர உன் பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லல. ஏன்னா அதை உணரல, அவன் இன்னும் அதை அறிக்கை செய்யல, அதை விட்டு விடல. ஆனா இவள் என்ன செய்கிறாள்? இயேசுவின் பாதத்துல வந்து ஒட்டஞ்சு அழுறா, கண்ணீரால் பாதத்தை நினைக்கிறாள். இப்ப இயேசு சொல்றா, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே சொல்லிட்டு சொன்னா, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஸ்திரீயே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. நான் என் பிழையை உணராமல், நான் என் தவறை உணராமல் இருக்க மட்டும் என் பாவங்கள் மன்னிக்கப்படாது. கிருபை கிடைக்கும். ஆனா பாவம், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை வருஷம் பண்ணுகிறார். கிருபை கிடைக்கிறது. கிருபை கிடைச்சிட்டோன்னா நோ, கிருபை தேவன் தர்றது உன் கிரியை சரி செய்ய. ஓ, நான் உனக்கு குற்றவாளியை தீர்க்கல, கிருபை. இனி பாவம் செய்யாதே, சத்தியம். பேதுரு படகுல இயேசு உக்காந்தார். கொஞ்ச நேரத்துல பேதுரு பாவியின் பாதத்துல விழுந்துட்டான். சத்தியம், சத்தியம் உன்னை உணர்த்தும். ஆமென். கொஞ்ச நேரம் இயேசுவோடு இருந்தா போதும், நீ யாருன்னு உனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் இயேசுவோடு இருந்தா போதும். அதான் அந்த உறவு வேணும்னு சொல்றேன். அவர் யார் என்கிற அறிவு தான் நான் யார் என்கிற உணர்வு எனக்கு கொடுக்கும். 6வது அதிகாரத்தில் ஏசாயா தேவசமத்தில் பிரவேசிக்கிறான். சேராபீன்கள் செட்டைகளை வைத்து எவ்வளவு மேக்சிமம் தங்களை கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஆராதிக்கிறாங்க. தான் யாருடைய பிரதிநிதி என்பதை பார்க்கிறான். ஓ, இவ்வளவு பெரிய பரிசுத்தரா? அவர் பரிசுத்தர் என்கிற அறிவு அவனுக்குள் எப்பொழுது வந்ததோ அப்போதான் தான் பாவி என்கிற உணர்வு வந்துச்சு. அவன் சொல்றான், நான் பாவி. பேதுரு பாவியின் பாதத்தில் விழுகிறான். சத்தியம் உணர்த்தும். இயேசு சொல்றார், என் பின்னாடி வா, கிருபை அணைக்கும், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இந்த உறவுக்குள் இருக்கும் போதுதான் ஆமா தேவன் கிருபையை தரார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சத்தியத்தை தரார் நம்மை சரி பண்ண. ஆமென். கிருபை நம்மை நிற்க வைக்கும், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, கிறிஸ்துவோடு உள்ள உறவு, அவரை அறிகிற அறிவு நம்ம இந்த மேன்மையில கொண்டு போயிட்டே இருக்கோம். எதுவுமே நம்மை அடிமைப்படுத்த முடியாது. யாருக்கும் நம்ம அடிமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு காலையில் எங்கள் சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங்கை முடிச்சுட்டு தான் வந்தேன். அப்போ நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொன்ன ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண ஏவப்பட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன? ஆண்டவரே, நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, என்னால் யாரும் பாரப்படவும் கூடாது.
ஆமென். இல்லை, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏசாவுக்காக ஈசாக்கு கண்ணீர் வடித்தான். அது யாக்கோபுக்காக கண்ணீர் வடிக்கிற நிலைமை ஈசாக்குக்கு வரல. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்கப்பான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறது வேற, என் பிள்ளைக்கு வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு கண்ணீர் வடிக்கிறது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுங்க அப்படி கண்ணீர் வடிக்கிறது வேற. அந்த கண்ணீர்லாம் ஆசீர்வாதமான கண்ணீர், அதெல்லாம் பிள்ளைகளுக்காக வடிக்க வேண்டிய கண்ணீர். அதே வேளையில் என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, இப்படி ஒரு வேதனை நம் மூலமாய் நம்ம பெற்றோருக்கு வரக்கூடாது, நம்ம சபை போதகருக்கு வரக்கூடாது, நம்மை சூழ்ந்திருக்கிற யாருக்கும் வரக்கூடாது. அப்படின்னா தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து எல்லாம் அந்தந்த காலத்தில் வாழ்க்கையில் நடக்கும். யாருக்கு நடக்கும் தெரியுமா? அடிமைப்படாதவனுக்கு. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 2 கையை நல்லா விரித்து உயர்த்தி, 2 கையை நல்ல யாரையும் பார்க்காதீங்க. கர்த்தர் என் கூட தான் பேசினார், நிச்சயம் உள்ளவர்கள் 2 கையை நல்ல விரித்து உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்று முதல் உம்மோடு உள்ள உறவில் பலப்பட வளர எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க. எல்லாரும் கேளுங்க, உம்மோடு உள்ள உறவில் பலப்பட வளர எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. உம்மோடு உறவாடணும். பவுல மாதிரி நானும் சொல்லணும், ஆண்டவரே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கு நான் அடிமைப்படுவது இல்லை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல தயாரா இருக்கிறீங்க? காலையிலையும் கர்த்தர் பேசியிருப்பார், அவன் இப்பொழுதும் கர்த்தர் பேசி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வாழ்நாள் முழுவதும் என் இயேசுவுக்குன்னு சொல்றவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையெழுத்து இந்த பாடல ஒரு விஷயம் பாடி நாம் அப்படியே ஜெபித்து முடிக்க போகிறோம் சேர்ந்து. ஹல்லேலூயா சொல்லுங்க ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே பாடுங்க பாடல எல்லாம் சேர்ந்து. உம்மையே ஒரு விஷயம் கூட, நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை. வாலிபர்கள் எல்லாரும் கையை தட்டி பாடி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை, உங்க சத்தம் கேட்கட்டும். உம்மை சேர்ந்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே சொல்லுங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர், தாயினும் மேலாக ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.